அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம் இப்போ நடந்து முடிஞ்சில அதோட மேத்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில், ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுதான் கேள்வி. இதற்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆணோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்கள் சொல்லியிருக்காங்க? 3 ஆண்களா? அப்போ 1/3 நம்ம வச்சுக்கிறோம். 1/3 ஒரு ஆணோட ஒரு நாள் வேலை 1/3. ஒரு பெண், எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க? 4 பெண்கள். அப்போ ஒரு பெண்ணோட ஒரு நாள் வேலை 1/4. 12 சிறுவர்களா? அப்போ ஒரு சிறுவனோட ஒரு நாள் வேலை 1/12 வச்சுட்டு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்க 3 பேரும் இணைந்து எப்படி முடிப்பாங்க? ஒரு ஆண் ஒரு பெண் ப்ளஸ் 5 சிறுவர்கள் இணைந்து எத்தனை நாட்களில்? அப்போ ஒரு ஆணோட வேலை நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? 1/3, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஒரு பெண்ணோட வேலை 1/4, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 5 சிறுவர்கள், அப்போ 5 × 1/12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5/12 அப்படின்னு வரும். இப்போ கீழே உள்ளதுக்கெலாம் நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 3, 4, 12 எடுத்தோம்னா 3ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 1 3 3 4 3 12ன்னு வரும். அடுத்து 4 எடுத்துட்டோம்னா 1 4 4 1 4 4 வரும். இப்போ 3 4 12 நமக்கு கிடைச்ச எல்சிஎம் 12. அப்போ இங்கே பெருக்குனா மேலே என்ன எதை பெருக்குனா 12 வரணும்னு பார்க்கணும். 3 4 12 4 மேலே வரும். 4 3 12 இங்கே 1ஆல் பெருக்குனோம்னா 12 வரும். அப்போ 4 + 3 + 5 டிவைடட் பை 12. அப்போ மேலே 12 கீழே 12 கேன்சல் பண்ணோம்னா ஒரு நாள். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒரு நாளில் முடிப்பார்கள். இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கோலத்தை உருக்கி உருளையாக மாற்றினா அந்த கம்பியோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 37.9 மீட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோலத்தோட விட்டம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கம்பியோட விட்டம் 3 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கோலத்தோட கன அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr3. உருளையோட கன அளவு πr²h. இந்த ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாமே சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆரம் என்னன்னு பார்க்கணும். ஆரம் பார்த்தீங்கன்னா கோலத்துக்கு 8 சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டத்தை ஆரத்தை மாற்றணும்னா /2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ கோலத்துக்கு /2ஆல் டிவைட் பண்ணுனா ஆரம் 4 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதுவே உருளைக்கு பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2 பண்ணோம்னா 1.5 மில்லிமீட்டர் ஆரம் கிடைக்கும். இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4/3 πr³ = πr²h எழுதிக்கிட்டு அடுத்து 4/3 π, இங்கே ஆரோட வேல்யூ விட்டத்தில் கொடுத்துருக்காங்களா 8 வச்சுக்குவோம். இங்கே ஆரோட வேல்யூ விட்டத்தில் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2ன்னு இங்கே வச்சுக்கோங்க. 8 டிவைடட் பை 2, இங்கே 3 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 4/4ன்னு வரும். இங்கே க்யூப் கொடுத்துருக்கனால 4³ வச்சுக்குவோம். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 100 பண்ணணும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ 4/3 × π × 4/100 4/100 போட்டுட்டு இந்த பக்கம் π × 1.5 × 1.5 × h. இந்த 1.5 டிவைடட் பை 1000 ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 1000 பண்ணணும். சென்டிமீட்டரை மீட்டராக பண்ணணுமா டிவைடட் பை 100 பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா இப்போ இங்கே 6 0 இருக்கா, இந்த பக்கம் சேர்த்து 6 0. அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும்.
அடுத்து மீத உள்ளதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். 4/3 4 × 4 × 4 இந்த பையும் இந்த பக்கம் உள்ள பையும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். 2 பையும் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் 1.5 × 1.5 × h. நம்ம கண்டுபிடிக்க போகிறது h தான். அதனால் ஹெச்சை தனியாக எழுதிக்குவோம். 4/4 4 4 இருக்கனால 4/4 ÷ 3 போட்டு இந்த பக்கம் 1.5 ஸ்கொயர். ஏன்னா இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் மாறிடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 டைம் 6 பண்ணோம்னா 4 16, இங்கே 4 16 16 × 16 256 மேலே வரும். கீழே 3 இந்த 15 × 15 225 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 2.25 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6.75 வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 37.9 மீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். நம்ம எல்லாத்தையுமே இங்கே சென்டிமீட்டர் மீட்டராகவும் இங்கே மில்லிமீட்டர் மீட்டராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால் 37.9 மீட்டர் கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 37.9 மீட்டர். அடுத்து 3வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டி வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 20,070 வளர்ச்சியடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? அதாவது கூட்டு வட்டியிலேருந்து கணக்கு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி முறையில் வந்து ஒரு தொகை 3 ஆண்டுகளில் வந்து ரூபாய் 13,380 6 ஆண்டுகளில் வந்து 20,070 வளர்ச்சி அடைந்தால் அந்த தொகை, அதாவது அசல் பிரின்சிபல் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 8,920. எப்படின்னு பார்ப்போம். கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஒரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பிரின்சிபல் பினா பிரின்சிபல் பி இன்ட்டு 1 + r / 100 ஹோல் பவர் n. ஆர்னா நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட்டு, n அப்படிங்கிறது வந்து இயர். இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே வந்து 2 வருஷம் 3 வருஷத்தில் உள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டும் மொத்த தொகை, அதுவும் 6 வருஷத்தில் உள்ள மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இதுக்கு இப்படி எழுதிக்கலாம். அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் 6 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அமௌண்ட்டையும் அமௌண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அதையும் 2ஐயும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 1.5 வரும். இந்த ஃபார்முலா படி இதை அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 1 + r ஹோல் பவர் கியூப் = 1.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா p × 1 + r ஹோல் டிவைடட் p × 1 + r பவர் கியூப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அந்த தொகை எவ்வளோ 13,380 3 ஆண்டுகளுக்கு. இப்போ நம்ம வந்து 1 + r³ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 1.5. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து 8,920 கிடச்சிரும். சிம்பிள் தான். அதாவது அமௌண்ட் ஆஃப்டர் 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ரெண்டையும் வந்து டிவிஷனில் வச்சு அதை அடித்தோம்னா நமக்கு வந்து 1.5 கிடைக்கும். அதாவது இந்த 13,380 ஒரு டைம் போட்டோம்னா 13,380, திருப்பி 5 டைம் போட்டோம்னா 66,900 வரும். நமக்கு 1.5 கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு வந்து p × 1 + r ஹோல் கியூப் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் இந்த தொகையை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 1 + r³ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதான் 1.5. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 13,380 / 1.5. இந்த 1.5 வந்து டெசிமலில் இருக்கிறது நார்மலாக மாத்திரக்கு மேலேயும் கீழேயும் வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 1,33,800 / 15 வரும். இதை அடித்தோம்னா நமக்கு வந்து 8,920 கிடைக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து 4வது கேள்வி விகிதம் பற்றி கேட்டிருக்காங்க. விகிதம் வீதாச்சாரம் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? அதாவது ஒரு பள்ளியில் வந்து இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதம் இந்த பாடங்களுக்கான இடங்கள் வந்து
5, 7, 8 அந்த விதத்தில் இருக்குது. அவ்வளோ அந்த இடங்களை வந்து 40, 50, 75% உயர்த்த போகிறாங்க. அப்போ அந்த இடங்களோட விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விகிதம் பார்த்திங்கன்னா 5:7:8 அந்த மாதிரி எடுத்துக்குவோம். விகிதம் நம்ம கொடுத்துருக்கனால அதை எக்ஸ் சேர்த்துக்கலாம். 5x:7x:8x அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ 40% நம்ம ஜென்ரலாக பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அசல் கொடுக்கலைன்னா 100 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 100லேருந்து 40%, அப்போ 140 டிவைடட் பை 100. 50லேருந்து அதாவது 100லேருந்து 50%, அப்போ 150 டிவைடட் பை 100. 75 100லேருந்து 75%, அப்போ 175 டிவைடட் பை 100. இந்த மாதிரி அதை எழுதிட்டு நம்ம அதை அடித்தோம்னா நமக்கு வந்து 7:21 டிவைடட் பை 2:14 அப்படின்னு வரும். இதை அடித்தோம்னா நமக்கு வந்து 7, 10.5, 14ன்னு வரும். இதை வந்து நம்ம கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 7 2 14, 21, 28 அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 2:3:7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 2:3:7. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க விகிதத்தை அப்படியே எழுதிக்கிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி அடித்தோம்னா நமக்கு வந்து 7:10.5:14 கிடைக்கும். இதை வந்து ஒரு விகிதமாக மாற்றுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் வந்து நமக்கு 14:21:28 கிடைக்கும். இதை எதால் அடித்தா போட்டு வரணும்னு பார்த்தா 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2:3:4 அவ்வளோதான். அடுத்து 5வது சம். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சியிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 252, 308, 198 வினாடிகள் 3 வினாடிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எதிர்காலத்தில் நமக்கு கேட்டாவே நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுத்தாவே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் எப்படின்னு பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம். 252 போட்டோம்னா 1 2 2 4, அப்புறம் 6 12 வரும். இங்கே போட்டோம்னா 1 2 I 2 10, 4 2 8, 9 2 18, 9 2 திருப்பி 3ஆல் போடுறோம். அடுத்து அகைன் 3ஆல் நம்ம போடுறோம். அடுத்து 11 14 இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு வந்து 2772 கிடைக்கும். எப்போவுமே நம்ம வினாடி கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம 1 நிமிடம் = 60 வினாடிகள். அப்போ 60ஆல் அதை வகுக்கணும். வகுத்தா என்ன வருதோ அதான் நமக்கு ஆன்சர். பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது வந்து நிமிடம், கீழே உள்ளது வினாடியாக எடுத்துக்கணும். 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். இந்த சம்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அடிக்கடி முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் இந்த மாடலில் நிறைய டைப் கேட்டிருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி. 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை ரூபாய் 255, 17 கிலோகிராம் டீத்தூள் விலை ரூபாய் 1615 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீத்தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றின் மொத்த விலையை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம்க்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே வந்து 1 கிலோவுக்கு எவ்வளோ அதோட ரேட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 கிலோ சர்க்கரையோட ரேட்டை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 ரூபா. 255 டிவைடட் பை 15 பண்ணோம்னா நமக்கு வந்து 17 ரூபான்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் 1 கிலோகிராம் டீத்தூளுக்கு விலை பார்த்திங்கன்னா 95. அதையும் கொடுத்துருக்க வேல்யூ டிவைடட் பை 17 பண்ணோம்னா 95 கிடச்சிரும். அதே மாதிரி 22 கிலோகிராம் அரிசி கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26. இப்போ எல்லாத்தையுமே நம்ம 1 கிலோவுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதோட எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 18 கிலோகிராம் சர்க்கரை ப்ளஸ் 21 கிலோகிராம் டீத்தூள் ப்ளஸ் 27 கிலோகிராம் அரிசி இது எல்லாத்தையும் அதோட விலையோட பெருக்கி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3003. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே 1 கிலோவோட வேல்யூ எடுத்துகிட்டு கொடுத்துருக்க வேல்யூக்கு
அந்த 1 கிலோவுக்கு 18 கிலோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கேள்வி, ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்ப. இது நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஸ்கூல் புக்லேயும் டேரெக்டாகவே இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 1% குறைகிறது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம இப்போ சதவீதம் கணக்கு கொடுத்துருந்தாவே நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அவரோட வருமானத்தை வந்து ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். முதல்ல வந்து 10% கூட்டுறாங்க. அப்போ 100ல் 10% 10 ரூபா, அப்போ 110 ரூபா நமக்கு கிடைக்கும். இந்த 110லேருந்து 10% குறைக்கிறாங்க. அப்போ 110ல் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 110ல் 10% அப்படிங்கிறது வந்து 11 ரூபா. அப்போ அந்த 11 ரூபாயை 110ல் மைனஸ் பண்ணால் 99. அப்போ நமக்கு 100 ரூபாயிலேருந்து 99 வந்து குறையுது. அசல்லேருந்து கிடைக்கிற 99 நம்ம குறைஞ்சதுனால 1% குறைவு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 10% உயர்த்துறாங்க, திருப்பி 10% குறைக்கிறாங்க. அப்போ ஒரு ரூபா நமக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து 1 ரூபா குறைஞ்சிருதா, அப்போ 1% குறைகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம், அடுத்த உறுப்பு காண்க அப்படிங்கிறது தான். இது வந்து ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சு போட்டால் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 64, 32, 48, 120, 420 இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 64ஓட 0.5 பெருக்குனா நமக்கு 32 வரும். 32ஓட 1.5 பெருக்குனா 48. 48ஓட 2.5 பெருக்குனா 120. 120ஓட 3.5 பெருக்குனா 420. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், 420ஓட 4.5 பெருக்குனா 1890 வரும். அதுதான் நமக்கு சரியான விடை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1890. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்தைக்கும் முன்னும் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் டி 1 அப்படிங்கிறதா ஆன்சர். எப்படின்னு பாருங்கள், உயிரெழுத்துனா வவல்ஸ் AEIOU அதுதான் வந்து உயிரெழுத்து. உயிர்மை எழுத்துனா கான்சனன்ட். அப்போ அதுக்கு முன்னும் இதை தொடர்ந்தும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 8 இதுக்கு முன்னாடி அதுதான் இருக்குது. அப்போ 1, 8 வேறு நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ 6க்கு முன்னாடி ஐ வந்திருக்கு. அதை தொடர்ந்து கான்சனன்ட் அதாவது உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அப்போ 1 தான். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரவி வந்து 9வது இடமும் ராஜு வந்து இடம் என்னன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 மாணவர்கள் வந்து இருக்குது. 45 மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டோம்னா டோட்டலாக வந்து 45. ரவி எத்தனாவது இடம், 9வது இடத்தை பெற்றிருக்காரு. ராஜுக்கு கீழே வந்து 18 மாணவர்களா, அப்போ டோட்டலாக 45. 45லேருந்து 18 மைனஸ் பண்ணோம்னா 27. இப்போ ராஜோட இடம் நமக்கு கிடைச்சிது. டோட்டல் உள்ள மாணவர்கள்லையும் ராஜுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணோம்னா ராஜோட இடம் 27. அப்போ 27லேருந்து 9 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 18 கிடைச்சிடும். அப்போ ரவிக்கும் ராஜுக்கும் இடைப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 18. இதுவும் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கேள்வி, டேஞ்சர் என்பது 10, 7, 20, 13, 11, 24 என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் என்னும் சொல்லின் குறியீடு காண்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணியா, இங்கே என்னென்ன கொடுத்துருப்பாங்க, ஏக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, ஈக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ என்ன 7, என்னோட வேல்யூ என்ன 20, ஈயோட வேல்யூ என்ன 11. அப்போ லாஸ்ட்டாக 20, 11 எங்கேன்னு பார்த்தாவே ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டேஞ்சர் அதை ஃபுல்லாக நம்ம எழுதிக்குவோம். 10, 7, 20 மெஷினே எழுதிக்குவோம். அப்போ எம்முக்கு வேல்யூ தெரியாது, இங்கே எண் இருக்கா, அப்போ எம்என் தானே ஒரு ஏபிசிடி சொல்லி பார்த்தீங்கன்னா 20னா இது வந்து 19. அதேமாதிரி ஏக்கு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க, அதை டைரெக்டாக எழுதியிருக்கும். ஏ 7னா பி வந்து 8, சி வந்து 9, அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஜிஹெச்ஐ ஜி 13 கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெச் 14, ஐ வந்து 15 போட்டுடலாம்.
n இங்கே கொடுத்துருக்காங்க 20, ஈயும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக போட்டுடலாம் இந்த சம்மும். அடுத்த கேள்வி பாருங்கள். கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இந்த மாதிரி கொடுத்து எது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி போடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளானதான், எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் எது கொடுத்துருக்காங்கன்னா கூட்டல், இது வந்து கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இது வந்து சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணவற்றில் எது சரியானதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். 2 × 5 - 6 + 2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 6 = 6 வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 சம்ஸ் ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் சம்மோட ஆன்சர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.